தான். சொன்ன நேரத்துக்கு உங்களால் வர முடியாதா? அந்த பங்க்சுவாலிட்டியை கூட பரவாயில்ல, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக வந்தால் பரவாயில்ல. எத்தனை மணி நேரம் தாமதம்? சரி, அங்கே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகிட்டீங்க, ஓகே. போன பிறகு இத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஏங்க அந்த வீட்லேயே தங்கலை? கேட்டால் ஹோட்டலில் ரூம் கொடுக்க மாட்டாங்க, பயப்படுறாங்க. ஏன் உங்கள் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் போய் தங்குறது? நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவீங்களா? சரி, கிளம்பி போயிட்டீங்க. அங்கேருந்து ஒரு 10 தாவே கவர்னர் கூப்பிட்டு எல்லா செலவும் பார்த்துக்குறோம், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 10 பேரை நிற்க சொல்ல முடியாதா? கமிஷனர்கிட்டயே போய் பேசுங்க, இல்லை ஐஜி கிட்ட பேசுங்க, இல்லை அமைச்சர்கிட்டயே சொல்லுங்க. சரி, முதல்ல இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம், அதுக்கப்புறமா என்ன குற்றம் அதெல்லாம் பிறகு பேசிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாதா? அறிவு கிடையாதா? இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு கெட்ட வார்த்தை வருதுங்க வாயில. குழந்தைங்க. இதை விட ரொம்ப எரிச்சல் ஊட்டுற விஷயம் என்ன தெரியுமா? சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த ஆளுங்கட்சி காரணம், போலீஸ்காரங்க காரணம், அவங்க காரணம், 10 பேர் கும்பல் வந்துருச்சுன்னு உட்காந்து புளி விட்டுருக்கீங்கள. உங்களெல்லாம் நீங்களாம் மனுஷங்களாடா? டே, நீங்களாம் மனுஷங்களா? முதல்ல நடந்த துயரத்தை எப்படி கிளியர் பண்றது, அதற்கான வழியை பார்க்காம இவங்க பயங்கர சிபிஐக்கு மாத்துறான். சிபிஐக்கு மாத்துங்க. எவன் இதுல என்னென்ன பண்ணிருக்கானோ ஒவ்வொருத்தரையும் தோலை உரிச்சு தொங்க விடணும். உயிருங்கடா, உங்க கட்சியை வளருங்க. இந்த மாதிரி அசிங்கம் பண்ணி நலையாதீங்க.